நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வம்படியாய் பஞ்சாயத்தை கூட்டி வாங்கி கட்டிக்கொண்டு அமர்ந்திருக்கிறது பாகிஸ்தான். இதெல்லாம் தேவையா? சும்மா இருக்க மாட்டீங்களா என நியூயார்க்கில் பூட்டிய ரூமுக்குள் பூசை வாங்கி கட்டியதாக தகவல் வெளியாகி உள்ளது. அது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நியாயமா பஞ்சாயத்தை கூட்டியிருக்க வேண்டியது இந்தியா. ஆனா எங்களுக்கும் இந்தியாவுக்கும் நதி பகிர்வு தகராறு ஆயிடுச்சு. போருக்கு வேற வர்றாங்களாம். கொஞ்சம் என்னன்னு பேசி முடிச்சு விடுங்க என ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சென்று முறையிட்டது பாகிஸ்தான். அதேபோல் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் பாகிஸ்தானின் நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகளுக்கு டயல் செய்து இதுதான் பிரச்சனை, பாக் அடைக்கலம் தரும் தீவிரவாதிங்க அப்பாவி மக்களை சுட்டு கொண்டுட்டாங்க, நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம் என விளக்கம் அளித்தார். இந்த நிலையில தான் நியூயார்க்கில் ஒரு உலக பஞ்சாயத்து கூடியிருக்கிறது. அதுவும் பூட்டிய அறைக்குள்ள. ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் வழக்கமா நடைபெறும் ஹாஸ் ஷூ டேபிளில் இல்லாமல் அதை ஒட்டிய தனி ஒரு அறையில் நடந்திருக்கு. அதுல பாகிஸ்தானுக்கே சரமாரி கேள்விகளை உறுப்பினர்கள் கேட்டிருக்காங்களாம். வழக்கத்துக்கு மாறா நடந்த இந்த கூட்டத்துல டஃப்பான கேள்விகளை எதிர்கொண்டிருக்கு பாகிஸ்தான். அதுக்கு இல்ல, இந்தியா தான் எங்க மேல தப்பா குற்றம் சாட்டுறாங்க, இது ஒரு ஃபால்ஸ் பிளாக் அலாரம் அப்படின்னு பதில் அளிச்சுச்சான் பாகிஸ்தான். ஆனா இந்த ஐக்கிய நாடுகள் சபை அதை ஏத்துக்கல. மக்களை டார்கெட் பண்ணி அடிக்கிறத எப்பவுமே ஐநா சபை ஏத்துக்காது. அதோட இதுல லஷ்கர் இ தொய்பாவுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க என கேள்வி கேட்டதாம். இந்த கேள்வியை பர்டிகுலரா பாகிஸ்தானை பார்த்து கேட்க காரணமும் இருக்கு. ஏற்கனவே லஷ்கர் இ தொய்பா உள்ளிட்ட பயங்கரவாத இயக்கங்களை பாகிஸ்தான் வளர்த்து விடுவதா பல ரிப்போர்ட்டுகள்ல ஐநா பதிவு செஞ்சிருக்கு. அதோட அங்க இருந்த உறுப்பினர்கள் பலரும் பரவலா பாகிஸ்தானுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்களாம். இது பாகிஸ்தான் பொறுப்பேற்றுக்க வேண்டிய நேரம் என்றும் கருத்து தெரிவிச்சதா தகவல் இருக்கு. சில உறுப்பினர்கள் இன்னும் சரமாரியா கேள்வி கேட்டிருக்காங்க. மத நம்பிக்கையின் பேரில டூரிஸ்டை ஏன் கொலை பண்ணணும் என்ற விஷயத்தையும் உள்ளிழுத்து பேசியிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு அப்புறமும் பாகிஸ்தான் சும்மா இல்லாம ஏவுகணைகளை டெஸ்ட் பண்ணீங்க, அதோட சேர்த்து அணுகுண்டும் போற்றுவோன்னு வார்த்தைகளை விட்டுருக்கீங்க. இப்போ அதுதான் பிரச்சனையை தூண்டிருக்கு என பாகிஸ்தானின் நடவடிக்கைகளையே பகிரங்கமா விமர்சிச்சிருக்காங்க. இது மாதிரி சுமார் 1.5 மணி நேரம் அடுக்கடுக்கான டஃப் கேள்விகளால அலறி போய் நிக்குது பாகிஸ்தான். இத சர்வதேச பிரச்சனையா மாத்த முயற்சி பண்ணின பாகிஸ்தான் வழக்கம் போல அகலக்கால் வைத்து அப்பட்டமா அடி வாங்கியிருக்கு. இப்போ அதோட பின் விளைவுகளை தான் சந்திக்குது என ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் இந்தியாவிற்கான முன்னாள் நிரந்தர தூதர் சையது அக்பருதீன் விமர்சிச்சிருக்காரு. அதோட ஐநா பாதுகாப்பு கவுன்சில பஞ்சாயத்துக்கு கூப்பிட முயன்ற பாகிஸ்தான் இந்த முறையும் தோல்வி அடைஞ்சிருக்கு என கூறியிருக்காரு சையது. பஞ்சாயத்தை கூட்டின பாகிஸ்தானே பகிரங்கமா இப்படி அடி வாங்கும்னு நினைச்சிருக்காது. இது பிள்ளைய நறுக்குன்னு கிள்ளிட்டு உலக நாடுகள் முன்னாடி தொட்டுல ஆட்டி அமைதிப்படுத்த முயல்கிற பாகிஸ்தானோட இரட்டை முகம் என்பது தற்போது ஐநாவுக்கும் தெரிஞ்சு போச்சு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.